சொல்லிட்டு மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே படிக்க போகலாம் ரோகிணியோட என்னாச்சுன்னு தூக்கமே வரல எப்படி தூங்கிட்டு இப்போக்கே படுக்க எங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா ரோகிணி தானே இந்த ஒரு வாரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணலாம் அடுத்த வாரம் எப்படி இருந்தாலும் ஸ்டுடியோ இருக்கா ஸ்டுடியோவில் எப்படியும் வெளியே படுக்க முடியாது ஸோ அவ வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் நாம் அது வந்து பார்த்திங்கன்னா நாம் எதுவும் பண்ண தேவை அவளும் ஸ்ருதியை பெரும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் பெற்று தூங்கிடுவா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தூங்கினாவும் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்க்குற ஏங்க பெட்டில் படுக்கும்போது இல்லை கீழே படுத்தே வாங்காயிடுச்சு பெட்லலாம் படுக்க முடியாது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறா ஸோ மீனா வந்து பார்த்திங்கன்னா முத்து பார்த்துட்டு படுத்துக்கிறா ஸோ அவங்க 2 பேர் கூட சொல்லுவாங்க சார் எல்லாரும் சரஸ்மாக படுத்து உள்ளே தூங்குறாங்க ஆனால் அவங்க 2 பேர் கீழே படுத்து தூங்குறாங்க ஏசியும் போடுவாங்க ஃபேன் மட்டும் போட்டு தூங்குறாங்க அவங்களுக்கு ஏசி இடம் வெறுப்பு ஒத்துக்கவே இல்லை ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா விஜயா ரோகிணி கேட்குறா மனோஜ் வரான் ஏதாச்சும் போது என்னடா சொன்னால் நைட்டெல்லாம் சரியாக தூங்கவே இல்லை அப்படின்னா ரோகிணி என்னன்னா தூங்கிட்டுருக்கா அப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ எல்லோரும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க ஸோ டைனிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க எல்லோரும் சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மனோஜ் தூக்க கலக்கத்தில் இருக்கான் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா புத்தி ஏதோ ஒரு கலாட்டத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தில் வந்து பிச்சு எடுப்பாட்டி வேணும் வாஷிங் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் என்னடா இது இப்படி விற்கிற அப்படின்னு கேட்கும்போது கணவரே பார்த்திங்கன்னா பொருளெல்லாம் விற்றுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு நம்ம கடைக்கு ஒரு முதலாளி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறா சரி கடை யாரும் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதாவது ஒரு நடிகைக்கு ஓப்பன் பண்ணலாம் செலிப்ரிட்டிக்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு அவ்வளோ செலவு பண்ணி ஓப்பன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடை அம்மா பேர் தான் விட்டுதான் பேசிட்டோம் ஸோ கடைக்கு எப்போவுமே அம்மா பேர் ஓப்பன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவ்வளோலாம் செலவு பண்ணி நீங்கள் கடை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க வேறு ஏதாச்சும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா முத்து நீ அப்பாவும் அம்மாவையும் வச்சு இதுக்கு கட் பண்ணலாம்ல அப்பாவும் அம்மா தான் நீ கடைசி வரைக்கும் நல்லா வாழணும்னு நினைப்பாங்க அம்மா எல்லா தப்பு பண்ணாலும் நீ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க நீ அம்மாவை வச்சு இதுக்கு கட் பண்ணலாம்ல கடை ஓப்பன் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நாம் கடை ஓப்பன் பண்ணுறதால எது பிரச்சனை பொருள் நல்லா இருந்தால் நல்லா ப்ராப்பர் ஆகும் நீ எப்போ பாரு செலிப்ரிட்டி பாப்புலர்லாம் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ ஆனால் இந்த சூழ்நிலை செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா கரெக்டு நீங்கள்கிட்ட ரிட்டன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ விஜயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது ஸோ அடுத்தக்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியும் மனு வந்து பார்த்திங்கன்னா கடை போகிறாங்க ஸோ கடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் மாற்றணும் இல்லையா ஸோ அதுக்கான ஏற்பாடுலாம் பார்த்துட்ருக்காங்க முத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை பார்த்துட்டு தான் ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் பார்த்து நன்றி வாஸ்